ஐயோ நிதிலன், ஏன்பா? நல்லா போயிட்டுருக்குப்பா லைஃபு. அந்த ஆள் அந்த படத்தான் பிடிச்சான். எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருந்தது. அந்த படத்தை மாதிரியே எடுக்க சொல்லுவான் அந்த ஆள். ஐயோ, எடுக்க சொன்னால் பரவாயில்லப்பா, கதையில் சேஞ்சஸ் பண்ணுவான். கதையை மாற்று மாற்று மாற்றுன்னு சொல்லி அவன் இப்போ ரிலீஸ் ஆக போட 2 படமே ஊற்றிக்கும். 2 படமே மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறாது. ஆனால் ப்ரொடியூசர் வந்து 10,000 கோடி வசூலுன்னு சொல்லுவாங்க. ஏன் அவனை எல்லாம் போய் மீட் பண்ணுறீங்க? இப்போ அவனெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவனே சொல்லிட்டான், 75 வயசு கிழவனை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு, கூப்பிட்றீங்கன்னு. பணம் இருந்தால் நான் பணத்தை முன்னாடி கூட ஆடுவேன்னு சொல்கிறேன். ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அச்சோ, நிதிலன் பார்த்த நிதிலன், வேறு ஏதாவது சின்ன ஹீரோ வச்சு நல்ல படமாக கொடுங்க. மக்கள் இப்போ பார்த்தீங்களா ரிலீஸ் ஆகிற படம்லாம், ஓடுற படம்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் புரிஞ்சுங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுமாரி மக்கள் போகிறதா இல்லை, செலவு பண்ணுறதாவே இல்லை. அவனுங்க படத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. நண்டு சிண்டுங்க தான் போய் பார்த்துட்ருக்குது. நான் தெரில, நான் பண்ணி தான் பார்ப்பேன் படம் வந்தாவே. அதனால் பார்த்துக்க. போய் மாட்டியா? எத்தனை வருஷம் வச்சு செய்யுது? ஆல்ரெடி தேசிங்கு பெரிய சாமி முதற்கொண்டு மொத்த பேரும் வச்சு செஞ்சு வச்சுக்கிறான். அந்த உஷாராக இருந்துங்க.